ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தடவையாச்சும் நகை கடைக்கு போயிருப்பீங்க, நகையை வாங்கியிருப்பீங்க, நகையை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை 1 பவுன் 1 கிராம் நகை வாங்குறதே அவ்வளோ கடினமாக இருக்குது. ஆனால் அந்த நகையை வாங்குறதுக்கு கூட நம்மளுக்கு சுக்கிர பகவானோட அருள் இருந்தால் தான் நம்ம நகையை வாங்க முடியும். ஆனால் இதில் ஏன் இப்போ குறிப்பாக சொல்கிறேன்னு பார்த்தோம்னா, நகையை வாங்கும்போது பல்வேறு டிசைன்கள் இருக்கும், பல்வேறு மாடல்கள் இருக்குன்னு பார்த்துருப்போம். ஆனால் அதில் பதிக்கிற கல் நம்ம மனுஷங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது, அந்த கல்லுக்கும் மனித உடம்புக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பு என்னன்னு ஒரு தடையாச்சும் யோசிச்சிருப்போமா? இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் நண்பர்களே, வாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, நவ ரத்தின கல்னு. சில பேர் நவரத்தினத்தில் மோதிரத்தை யூஸ் பண்ணுவாங்க, நெக்லஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆர்னமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த நவரத்தினத்திற்கும் இந்த நவ கிரகங்களுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ராசிக்கு யார் அந்த அதிதேவதையாக வருவாங்க, எந்த கல் உங்கள் ராசிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா, மாணிக்கக்கல் சிவப்பு கலரில் இருக்கும். அந்த கல் சூரியனோட அதிதேவதை. அது மட்டும் இல்லாமல் முத்து எல்லாருக்கும் தெரியும், அது சந்திரனோட கல். அது மட்டும் இல்லாமல் சக்தி பெற்றது, அது மட்டும் இல்லாமல் ஆளுமை சக்தி பெற்ற செவ்வாய் பகவானோட கல் எதுன்னு பார்த்தோம்னா அது பவளம். அது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்புறம் புத பகவான் மெர்க்குரி, இந்த சக்தி பெற்ற கல் எதுன்னு பார்த்தோம்னா அது மரகதம், பச்சை கலரில் இருக்கும். குருக்கு கனக புஷ்பரகம் மஞ்சள் கலரில் இருக்கும். சுக்கிரனுக்கு வைரம், பியூர் டைமண்ட். சனிக்கு எதுன்னு பார்த்தோம்னா நீல புஷ்பரகம், அது நீல கலர் கல்லாக இருக்கும். ராகுக்கு எதுன்னு பார்த்தோம்னா அது கோமேதகம். கேதுக்கு வைடூரியம். இப்படி 9 கிரகங்களுக்கும் நவ ரத்னங்களுக்கும் தொடர்பு இருக்கு. மேலும் இது போன்ற உங்க ராசிக்கு யார் யூஸ்ஃபுல்லாக வருவா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து ஆதரவு வழங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.